சம்பாதிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் முதல் செய்ய வேண்டிய கடமை டேர்ம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான எடுக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் முதல்லயே குடும்பத்துக்கு தரக்கூடிய பாதுகாப்பு. உதாரணத்துக்கு 50 லட்சம் கொடுத்து வீடு வாங்கிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்க சம்பாதிச்சு அந்த காசு கட்டுவீங்க, நம்பிக்கை இருக்கும். பேங்காரும் அதை நம்பி காசும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தா நிச்சயமாக அந்த தொகையை வரும் சந்ததிக்கு அல்ல பேங்க் சீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்க்கிறதா இன்சூரன்ஸ் போட சொல்றோம். ஒருவேளை நமக்கு ஒண்ணுமே ஆகலன்னா உங்களை கட்டின காசு ரிட்டர்ன் போறோம், எந்த விதம் பிரச்சனை இல்லாம நீங்க சர்வைல் ஆகிறீங்க. ரெண்டாவது மருத்துவ காப்பீடு. மருத்துவ காப்பீடுன்றது சர்வசாதாரணமா இன்னைக்கு ஜென்ரேஷன்ல வரக்கூடிய ஃபுட் ஹேபிட் மோசமாகிறதுனால அதிகமான வியாதிகள் உருவாக்கிட்டு, வியாதி எனக்கு ஒண்ணு ஆகாதுன்றவங்களுக்கு தான் அதிகம் வந்து கேன்சர்ன்ற மாதிரியோ ஹார்ட் அட்டாக்ன்ற மாதிரியோ அல்லது பலவித விபத்துன்ற மாதிரியோ அதிகபட்ச ரேஷியோல போயிட்டு இருக்கு. இதுல நீங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி தான் செய்யணும். முதல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கெட்டிடம் எழுப்ப முடியும். பேஸ்மெண்ட் தவிர அல்லாத பாதுகாப்பு ஹெல்த் இன்சூரன்ஸ் மேற்கொண்டு வளர்ச்சி அடையது மிச்சம் பண்ணும்.